இந்த மிகுதியின் ஆண்டிலே தேவனுடைய வார்த்தைக்கு நாம் அன்போடு கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில் அது ஏராளமான ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ இந்த பிப்ரவரி மாதத்தில் தேவன் தருகிற முழுமையான ஆசீர்வாதம், எல்லாம் சொல்லுங்க, முழுமையான ஆசீர்வாதம், அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதான காரியங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை வேகமாக பார்க்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இருப்பார் என்றால் அல்லது நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 13:14-17 இவ்வளமாக சொல்லுகிறது. லோத்து அபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் அபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடாமல் ஆனாலும் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். ஹல்லேலூயா. ஆங்கிலத்திலே உங்களுக்கு அதை வாசிக்கட்டும். Genesis chapter 13 verse 14-17 says, after Lot separated from him, God said to Abraham, open your eyes, look around, look north, south, east and west. Everything you see, the whole land spread out before you, I will give to you and to your children forever. I will make your descendants like dust. Counting your descendants will be as impossible as counting the dust of the earth. So on your feet, get moving. Walk through the country, its length, its breadth. I am giving all of it to you. Hallelujah. இந்த மாதத்திலே வாக்குத்தத்தமாக நாம் எடுத்துக்கொண்ட வசனமானது 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எல்லாம் சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாமா? 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எல்லாரும் சத்தம் போட்டு சேர்ந்து வாசிக்க பார்ப்போம். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது நாம் பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் கர்த்தர் சொல்கிறார், இம்மாதம் துவங்கி உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிக்கும், for you and for your children, I am giving all this land as far as you can see to you and to your descendants as a permanent possession. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, பெர்மனன்ட் ஆண்டவர் கொடுக்க போறார். எதெல்லாம் நீங்க பார்க்க போகிறீர்களோ, எந்தெந்த இடங்களிலே கர்த்தர் சொல்லுகிறபடி நீங்க பார்க்க போறீங்களோ அவைகளை கர்த்தர் கொடுப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. 5 காரியங்களை இங்கே ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். நீ பார்க்கிற இந்த பூமி, எல்லாம் சொல்லுங்க, நீ பார்க்கிற இந்த பூமி. It may be your street, your neighborhood, your pin code, your town, your district. பூமி முழுவதையும் சொல்லுங்க, பூமி முழுவதையும். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் கர்த்தர் தருவேன் என்று ஆபிரகாமுக்கு மட்டும் இல்ல, ஆபிரகாமின் சந்ததிக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார். நான் அதை விசுவாசிக்கிறேன். அதை அதிகமாக விசுவாசிகள் சத்தமா கரங்களை தட்டி கர்த்தரை விசுவாசித்து நன்றி செலுத்துங்கள். தேவன் தருகிற முழுமையான இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய கண்ணோட்டம் மிக மிக முக்கியம். Our perspective is so vital to receive the wholesome blessing. இந்த ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய காரியம் ரெண்டு வித்தியாசமான மனிதருடைய கண்ணோட்டத்தை நாம் பார்க்கலாம். முதலாவது லோத்தின் கண்ணோட்டம். லோத்தின் கண்ணோட்டம் சற்று அபிராமை விட இன்னும் ஆபிரகாமாய் மாறவில்லை. இவன் இன்னும் அபிராமாக இருக்கிறான். அபிராமை விட வித்தியாசமாக இருந்தது. அவன் தெரிந்து கொண்ட இடமும் வித்தியாசமா இருந்தது. இக்காலகட்டத்திலே நம்முடைய பார்வை, நம்முடைய கண்ணோட்டத்தை சற்று சரி செய்ய கர்த்தர் பிரியப்படுகிறார். இந்த செஸ்ல பாத்தீங்கன்னா அது சிப்பாய், இட்ஸ் a soldier. ஆனா அந்த சோல்ஜருக்கு போய் கண்ணாடி முன்னாடி பார்த்தா என்ன நினைக்குது? நான் ராஜா மாதிரி இருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை கர்த்தர் ராஜாவாக மாற்ற வேண்டும்.
உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் உன்னை மேலாக்குவேன். Our perspective is so important. அப்ப இந்த லோத்தின் தேர்வானது, லாட்ஸ் சாய்ஸ் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா, அவன் பார்வைக்கு நலமாக அழகாக காணப்பட்டது. இட் வாஸ் a beautiful land. உற்பத்தி திறன் மிகுந்த நிலமாக, ப்ரொடக்டிவ் லேண்டா இருந்தது. எகிப்திலேயே பசுமையான சமவெளியாக இருந்தது. இட் வாஸ் a luxuriant, very lucrative, very productive land. That's what Lot thought. லோத்து நினைத்தான், ஆபிரகாமுக்கும் ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களுக்கும் ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களுக்கும் லோத்தின் வேலைக்காரர்களுக்கும் இங்கே முட்டு மோதல் நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே, இங்கே சண்டை வந்து கொண்டிருக்கிற வேளையிலே, இருவருடைய ஆஸ்தி பெருகி கொண்டிருக்கிற வேளையிலே ஆபிரகாம் சொல்லுகிறார், லோத்து என்னுடைய சகோதரனே, நாம் பெருகி கொண்டிருக்கிறோம். நீ எந்த பக்கம், நீ வடக்கு போனா நான் தெற்கு போறேன், நீ கிழக்கு போனா நான் மேற்கு போறேன், நீ பாருப்பான்னு சொல்றான். ஆக்சுவலா தம்பிக்காரனாகிய லோத்து சொல்லியிருக்கிறோம், அண்ணா நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லுங்க, நீங்க சொல்ற இடத்துக்கு நான் போறேன், அல்லது நீங்க எங்க போங்க நான் அதுக்கப்புறம் போறேன்னு இவன் சொல்லியிருக்கிறோம். ஆனா லோத்தின் மனைவியை தான் பார்த்திருக்கிறோம். லோத்தே சரியில்லாதவனாக இருக்கிறான். லோத்தினுடைய கண்ணோட்டம் சற்று வித்தியாசமா இருந்தது. மேலோட்டமா அவன் பார்க்கிறான், எல்லாம் செழிப்பாக இருக்கிறது, பார்வைக்கு அழகாக இருக்கிறது. ஆதியாகமம் 13:10 லோத்தை குறித்து சொல்கிறது. யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பெரும் பொருந்தியனாய் இருக்க கண்டான். When he saw, that was beautiful. லோத்து தேர்ந்தெடுத்த இடத்திலே காணப்பட்ட பாவத்தன்மைகள் எவ்வளமாக இருந்தது. அதற்கு முன்பதாக லோத்து தேர்ந்தெடுத்த இடத்தின் குறைபாடுகள் இருக்கிறது. இவன் பாவத்தன்மை யோசிக்காமல் அங்கே சில குறைபாடுகள் இருந்தது, அதெல்லாம் யோசிக்கல. லோத்து தேர்ந்தெடுத்த இடத்தினுடைய குறைபாடுகள் என்ன? மோசமான அயலகத்தார். அவன் போய் இறங்கக்கூடிய அந்த காலனி, அந்த காம்பவுண்டு, அந்த ஏரியா கொஞ்சம் மோசமான நெய்பர்ஹுட், மோசமான அயலகத்தார் இருந்தார்கள். ஒழுக்க கேடுகள் நிறைந்த இடம். There was complete moral contamination. ஆணோட இணையக்கூடிய காரியம், பெண்ணோடு இணையக்கூடிய காரியம், இப்படிப்பட்ட ஒழுக்க கேடுகள் இருந்த அந்த காலகட்டத்தில் அந்த ஊர் சோதோம் குமோரா எப்படின்னு கொஞ்சம் கூட விசாரிக்காம அங்கதான் செட்டில் ஆக ஆசைப்பட்டான். We need to be very very cautious. நாம் சேரக்கூடிய வேலையா இருக்கட்டும், நாம் படிக்கக்கூடிய கல்லூரிகளாக இருக்கட்டும், நம் பிள்ளைகளை அனுப்பக்கூடிய பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், சில வேளையில் எங்கே சேர்கிறோம், எங்கே போகிறோம், எந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறோம், இது நம்முடைய ஆவிக்குரிய ரீதியில் பாதித்து விடுமா? நம்ம பார்வைக்கெல்லாம் இது நல்லா இருக்கு, பிற்காலத்துக்கு நலமா இருக்கும் அப்படி நம்ம யோசிக்கிறோம். Does God said you to look at it? கர்த்தர் போக சொன்னாரா? கர்த்தர் காண்பிச்ச ஸ்கூலா? கர்த்தர் காண்பித்த கல்லூரியா? கர்த்தர் அந்த திருமணத்தை கர்த்தர் ஏற்படுத்தினாரா? கர்த்தர் உங்களுக்கு அந்த ப்ரொமோஷனை வெற்றிக்கொள்ள செய்தாரா? கர்த்தர் உங்க அந்த ஊருக்கு போக சொன்னாரா? Did God speak to you? No. லோத்தினிடத்திலே தேவன் பேசவில்லை. ஆபிரகாம் சொன்ன மாத்திரத்திலே அவசர குடுக்கையாக, ஆத்திரக்காரனாக, அண்ணனுக்கு முன்னாடி எனக்கு எல்லாமே வேணும், நான் அதை அடைஞ்சிடணும்னு அவனுக்குள்ளாக இருந்த பேராசை. We shouldn't have greed. Greed will kill us. அங்கே அது மட்டும் இல்லைங்க, கசப்பும் துக்கமும் நிறைந்த இடமா இருந்தது. லோத்து தேர்ந்த இடத்துல காணப்பட்ட பாவத்தன்மைகள், பேராசை, சுயநலம், அது மட்டும் இல்ல இயற்கை ஆபத்தான நிறைந்ததாக இருந்தது. It was a place which was dangerous because there were lots of volcanic eruptions. அவன் சுற்றி சோதோம் குமோரா முழுவதும் அங்கே எரிமலை இருந்தது. அதனால தான் நம்ம போகக்கூடிய இடம், நம்ம சேரக்கூடிய வேலை, பிள்ளைங்களை அவங்களுக்கு நான் வாக்கு பண்ணிட்டேன், சின்ன வயசுல நான் வாக்கு பண்ணிட்டேன், அதனால அந்த பையனுக்கு இந்த பொண்ணு தான் ப்ளீஸ். நான் அந்த பையனுக்கு காலேஜில் நான் லவ் பண்ணிட்டேன், அதனால அந்த காரியம் தான். நோ, டிட் காட் சே? அது கர்த்தருடைய சித்தமா? ஏன் கர்த்தருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளாதபடிக்கு நம்முடைய பின்விளைவுகள் அதிகமா இருக்கிறது தெரியுமா? அது கர்த்தருடைய சித்தன்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை, அது கர்த்தருடைய சித்தம் இல்லைன்னு நமக்கு தெரியல. You need to wait until God says go.
prevail in, enter in. நிறைய வாட்டி அந்த தப்பு பண்றோம். லோத்து தவறான தேர்வில் இருந்து கற்றுக்கொள்ள அவன் he selected wrongly. அவனுடைய சாய்ஸ் கொஞ்சம் தப்பா இருந்தது. அப்ப கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? வெளிப்படையாக செழிப்பாக தோன்றுகிற எதுவும் நிரந்தரமானது அல்ல. நான் யோசிக்கிறேன், லோத்துடைய மனைவி, நம்ம நிறைய வாட்டி லோத்தே சரியில்லாத பார்வை, அவனுக்குள்ளாக அகம் சரியில்லாம இருந்தது, புறமும் உள்ளேயும் வெளியும் அவன் சரியில்லாதவனா இருந்தான். That's why he didn't disciple his wife. அவனுடைய மனைவி கிட்ட நைட் முன்னாடியே சொல்லியிருக்கிறோமா, ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம கர்த்தருடைய சத்தம் கேட்டிருக்கிறோம், கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, திரும்பி பார்க்கவே வேண்டாம். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, திரும்பி பார்க்காதீங்க. இதெல்லாம் நான் எப்படி விட்டுட்டு போவேன்? If God says leave, கர்த்தர் உங்களிடத்தில் சொன்னால் அதை விட்டு கிளம்ப ஆயத்தமா இருங்கள். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, கிளம்ப ஆயத்தமா இரு. அந்த இடம், அந்த கல்லூரி, அந்த ஆஃபீஸ், அந்த கேம்பஸ், அந்த காரியங்களில் அதுக்கு பாஸ்டர் எனக்கு இந்த மனைவி விட்டு ஆண்டவர் போக சொல்லிட்டார், நீங்க கரெக்டா எனக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணீங்க, ஹல்லேலூயா க்ளோரினா. வெளிப்படையாக செழிப்பாக தோன்றுகிற எதுவும் நிரந்தரமானதல்ல. மின்னுகிறது எல்லாம் தங்கம் அல்ல. பொறாமை கொண்ட மனிதனின் முடிவு வஞ்சனை. செழிப்பான இடத்தை தெரிந்து கொண்டது நிமித்தம் தனக்கு அன்பான குடும்பத்தினரை இழந்து போனான் லோத்து. தன்னுடைய மனைவி இழந்து போனான். அவன் கொஞ்சம் தீர விசாரித்து, கொஞ்சம் யோசுவா போல போய் இறங்கி எரிகோ எப்படின்னு தீர்மானித்து மோசே அனுப்புறார். யோசுவாவும் காலப்போ அது எப்படிப்பட்ட இடம்னு, எரிகோ எப்படிப்பட்ட இடம்னு ஒரு சில காரியங்களை ஆட்களை அனுப்புறார் யோசுவா. இவர்கள் அனுப்பும் பொழுது அது இப்படிப்பட்ட இடம், இது ரொம்ப மோசமான இடம், நம்ம வெட்டுக்கிளி போல இருக்கிறோம் எல்லாம் சொல்றாங்க. சுயநலமான மனப்பான்மை நிச்சயமாக நம்மை மீற சென்றோம். ஆனால் லோத்தோடு இருந்தபோது அபிரகாம் பார்த்த கண்ணோட்டத்திற்கும் அபிரகாமை விட்டு லோத்து பிரிந்த பின்பு தேவன் அபிரகாமிடம் பார்க்க சொன்னது என்ன தெரியுமா? அபிரகாம் பார்த்து கண்ணோட்டத்திற்கும் வித்தியாசம் இருந்தது. அபிரகாமுடைய கண்ணோட்டம் எப்படின்னா, லோத்து அபிரகாமை விட்டு பிரிந்து சென்ற பின்பு, அதான் வசனம் சொல்லுது 14 வசனம், லோத்து அபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் அபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து பார். This is God telling Abraham to look at the field. நாமாகவே தானாகவே பார்க்கக்கூடிய காரியங்களுக்கும் வாய்ப்புகளுக்கும் கர்த்தர் சொல்லி கிடைக்கிற காரியங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கையில தேர்ந்தெடுக்கிற காரியங்களில் எல்லாம் நீங்களாகவே எடுக்கிற தீர்மானங்களா அல்லது கர்த்தர் சொல்லி எடுத்து இருக்கக்கூடிய தீர்மானங்களா யோசிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், அபிரகாம் நீ உன் கண்ணை எடுத்து பார். அவன் கண்ணை எடுத்து பார்க்கும்போது சொன்னார், சுற்றி பாருப்பா, லுக் அரவுண்ட். ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்காது, சுற்றி பாரு, என்ன நடக்குதுன்னு பாரு. நம்ம என்ன நடக்குதுன்னு பார்க்கல, அது நல்லா இருக்கு. இல்லை அபிரகாம் தேவனுடைய வார்த்தை கேட்டபடினாலே அபிரகாம் கிட்ட சொல்றாரு, சுற்றி பாரு, நீ எதெல்லாம் பார்க்குறியோ நான் உனக்கு தரேன். அல்லேலூயா. Whatever you see, whatever I see, எவைகளெல்லாம் நாம் தேவனுடைய கண்ணோட்டத்தோடு கூட கர்த்தர் சொல்லி நாம் பார்க்கிறோமோ அவைகள் அனைத்திற்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை அருள போகிறார், செழிப்பை அருள போகிறார். உன் சந்ததிக்கு கொடுப்பேன், நீ இருக்கிற இடத்தை விட்டு எழுந்து தேசம் முழுவதும் நடந்து தீரி, அதை திரும்பவும் நான் உனக்கு கொடுப்பேன். தேவன் தருகிற இந்த முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? தேவன் தருகிற இந்த முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டியதுலாம் லோத்தை விட்டு பிரிய வேண்டியது அவசியமா இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில லோத்து யாரு, லோத்து எது, லோத்தை விட்டு பிரிய வேண்டியது அவசியமா இருக்குது. லோத்தின் மூலம் உண்டாக போகிற பிரச்சனைகளை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். லோத்து உங்களோடு இருந்தா பிரச்சனை நிச்சயம். Who is your Lord? ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் எப்போ வந்ததுன்னா, லோத்து அவங்கிட்ட இருந்து போனதுக்கு பின்புதான். லோத்து உங்களோடு இருந்தா ஆசீர்வாதம் இல்லை. பக்கத்தை கைப்பிடிச்சு சொல்லுங்க, லோத்து உங்களோடு இருந்தா ஆசீர்வாதம் இல்லை. லோத்தின் மூலமாய் உண்டாகிற பிரச்சனைகள், சோதம் குமாரின் பாவம், அழிவு அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். லோத்து நம்மளோட கூட தான் வச்சிட்டு இருக்க போறோம்னா there is going to be more troubles.
நிறைய பிரச்சனை. பாஸ்டர், எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை தெரியலையே. இட்ஸ் பிகாஸ் யூ ஆர் அசோசியேட்டட் வித் லார்ட். லோத்தோடு கூட கலந்து விட்டாய். உன்னுடைய பார்ட்னரா இருக்கலாம், உன்னுடைய லைஃப் பார்ட்னரா இருக்கலாம், அல்லது உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், நீ படிக்கக்கூடிய காலேஜ், ஸ்கூல்ஸ், அல்லது நீங்க வேலை செய்யக்கூடிய இடமா இருக்கலாம். கர்த்தர் என்ன சொன்னாருன்னு கேட்காம இன்னும் லோத்தை வைத்துக்கொண்டு ஆசீர்வதியும் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. He is waiting to bless you permanently. கர்த்தர் நம்மை நிரந்தரமாக ஆசீர்வதிக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். தற்காலிகமான ஆசீர்வாதம் அல்ல, அது நிரந்தரமான ஆசீர்வாதம். என்னது? தற்காலிகமான ஆசீர்வாதம் அல்ல. அந்த ஸ்லைடு எழுதியிருக்கோம். தற்காலிகமான ஆசீர்வாதம் அல்ல, அது நிரந்தரமான ஆசீர்வாதம். It is not a temporary blessing, but it is a permanent blessing that God wants to bless. ஒரு தனிப்பட்ட நபரோடு முடிவெடுக்கிற ஆசீர்வாதம் அல்ல, அது தலைமுறைக்கும் அது உள்ள ஆசீர்வாதம். இதோடு கூட சொல்லி முடிக்க போறேன். இந்த மாதத்தில் தேவன் தருகிற முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நான் என்ன பாஸ்டர் செய்யணும்? உங்களோடு உள்ள லோத்தை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். லோத்தை வச்சுட்டு லோலுபடாம லோத்து யார் உங்க வாழ்க்கையில்? லோத்து எப்படிப்பட்ட காரியங்கள்? ரெண்டாவது, லோத்தின் மூலமாக உண்டாகக்கூடிய பிரச்சனைகள். ஒருவேளை லோத்தாகிய நபர் உங்க கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சில காரியங்கள் நீங்க சிக்கி இருக்கலாம், அது உங்களை லோத்தை போல இழுத்து கொண்டு இருக்கலாம். அப்படியா இருக்குமானா அதை அடையாளம் கண்டுகொள். மூன்றாவது, அதிலிருந்து விடுபட செபிங்க. அதிலிருந்து விடுபட ஜெபிக்கணும். மாட்டிட்டேன் பாஸ்டர், தெரியாமல் கடன் கொடுத்து மாட்டிட்டேன், தெரியாமல் அந்த பொண்ணை லவ் பண்ணி நான் மாட்டிக்கிட்டேன், தெரியாமல் அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் அந்நிய நுகத்தோடு, திருமணம் மட்டும் இல்லை, அந்நிய நுகத்தோடு எவைகளிலெல்லாம் கலப்படம் செய்யப்படுகிறதோ அவைகள் அனைத்திலும் நமக்கு பிரச்சனை நிச்சயம், ஆசீர்வாதம் அல்ல. இந்த பிப்ரவரி மாதத்தில் கர்த்தர் நீங்க பார்க்குற பூமி அனைத்தையும், என்னெல்லாம் நீங்க பார்க்குறீங்களோ, எதெல்லாம் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ கர்த்தர் செய்வார். எதுக்கெல்லாம் நீங்கள் விருப்பப்படுகிறீங்களோ, ஜெபிக்கிறீங்களோ, கர்த்தர் அதை செய்வார். ஆனால் அதுக்கு ஜெபிக்கணும். கடைசியாக ஆபிரகாமை போல முழுமையான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள கண்களை தேவனை மட்டுமே நோக்கி பாருங்கள்.